வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க குருவே. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ராசி ஜாக்பாட் அந்த ராசி ஜாக்பாட்டுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே பெரிய ஜாக்பாட். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு குரு பயிற்சினாவே சுபம், முழு சுப கிரகம் குரு அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சினா கொஞ்சம் பயப்படுவோம், ராகு கேது பயிற்சிக்கு பயப்படுவோம். குரு பயிற்சினாவே மங்களகரம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நல்லது எதுவும் சொல்ல போகிறாங்கன்றது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பராபவ வருஷத்துக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு தான். சரிங்களா? இந்த குரு ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குதுன்றதுனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது கொஞ்சமாக அள்ளி கொடுக்குறத இந்த தடவை கொட்டி கொடுப்பார். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஜாக்பாட். மூணாவது என்னன்னா, குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறாரு. ஸோ கடகத்துள்ள வர்றாரு, மீனத்தெல்லாம் பார்க்க போகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை வந்து எவ்வளவு முக்கியமாக எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்க போகிறோமோ அதை நம்ம திறமை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாம் நடக்குமான்றதுனா இல்லை, எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிச்சிக்கிட்டு உடச்சி முன்னேறவும் பிஸ்தா. அவ்வளோதான் விஷயம். உண்மை அதுதான். நான் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. எது இதில் எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, எந்த கதவை தட்டினா திறக்கும்ன்றதை சொல்ல போகிறேன். யார் தட்டி கதவை திறந்து புதையல் எடுக்க போகிறீங்கன்னு உங்கள் அதிர்ஷ்டம். இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதில் ஓவராலாக நம்ம வந்து பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. குரு பகவானாவே மெயினாக பார்க்குறது கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கு யோகம் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள அந்யோன்யம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு. குழந்தை தருது குரு பகவான் தான். நிறைய பேர் சுக்கிரன் சொல்லுவோம். சுக்கிரன் வந்து ஆசை தருது, குழந்தைய தருது குரு பகவான் தான். வேலையில் ப்ரொமோஷன், உயர்வு, பெரும் பணம், சின்ன பணம் இல்லை பெரும் பணம், அதை தருது குரு பகவான் தான். நம்ம நிறைய விஷயம் வந்து தப்பாக கண்டிப்பாக காசுனா சுக்கிரன் நினச்சிக்கிறோம். காசுனால வர சந்தோஷம், சின்ன சின்ன காசு சிற்றின்பம் சுக்கிரன், பெரும் காசு பெத்த லாபம் அதெல்லாம் குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் பெத்த லாபம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, ஃபாரின் ட்ராவல் முக்கியமாக அடிக்கடி போயிட்டு வர ட்ராவல், சந்தோஷமாக போயிட்டு வர ட்ராவல், இதெல்லாம் குரு பகவான். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்குது, எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணால் இது கை கூடும் நம்மளுக்கு. இன்னொன்று கூட சின்ன தாந்திரிக பரிகாரங்கள், இல்லை சின்ன வீட்லேயே வாழ்வியல் பரிகாரங்கள் சின்னதாக என்னென்னா பண்ணால் நம்ம ரெகுலராக பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு தெரியும். நான் நிறைய சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் நான் ஜெயிக்கலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம். போன வருஷமே உங்களுக்கு வந்து ஜாக்பாட் ராசிகளை நீங்கள் கிங்காக இருந்தீங்க போன வருஷம். ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் இருந்தார். இப்போ குரு பகவான் உங்கள் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறாரு. அச்சிச்சோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தனஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்படின்னா என்ன, பணம், டப்பு, மணி, காசு, பணம், டப்பு, மணி தொடர்ந்து நல்லா வரும். ஃபேமிலியில் வந்து சந்தோஷம் ரொம்ப நல்லா சூப்பராக வராங்க. சரிங்களா? ஃபேமிலியிலே சந்தோஷம் வரும். உங்களுக்கு வந்து கடன் அடைக்கிறதுக்கு இது சரியான டைம். யாருக்காவது சார் ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்கு சார், கடன் அடைக்க முடியல சார்னா, கடன் அடைக்கிறதுக்கு சரியான டைம். நான் அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம கிளைண்ட்ஸ் ரெகுலராக இருக்கவங்களுக்கு வந்து நான் இந்த சோடச கலை, மைத்ரேய முகூர்த்தம், உங்களுக்கான பஞ்சபக்ஷி நேரம்லாம் கொடுப்பேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் அடைச்சிருக்கீங்க. அடைச்ச ஃபீட்பேக்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? புதுசாலாம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு புதன்கிழமை புதன் ஹோரைலாம் சூப்பராக வேலை செய்யும். ஜென்ரலாக சொல்லணும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் அக்யூரேட்டாக டைம் சொல்லணும்னா நீங்கள் தனியாக தான் நான் கால் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் குறிப்பிட்ட நேரம் இருக்குங்க, சோடச கலையெல்லாம் இருக்குது. அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கான பணத்தை தனியாக எடுத்து வச்சுட்டீங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் அது சீக்கிரம் அடைஞ்சிரும். உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு இது பர்ஃபெக்டான டைம். இது நோய்கள் எதுனா இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் சூப்பரான டைம். ஓகே, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? மிதுனத்துக்கு ஜென்ரலாக என்ன வரும்? ஸ்கின் அலர்ஜிஸ் வரும் டக்குன்ட்டு. அதுவும் திருவாதிரைக்கெலாம் ரொம்பவே ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். ஷோல்டர் வலி வரும். இதெல்லாம் தான் ஜென்ரலாக வந்து மிதுனத்துக்கு வர்றது. திருவாதிரைக்கு அகைன் திருவாதிரை வந்து டிப்ரெஷனில் டக்குன்னு டிப்ரெஷனில் மாட்டிப்பீங்க. சில பேர் அடிக்ஷன்ஸில் மாட்டிப்பீங்க. இதுலேருந்தெல்லாம் வெளியே வரணும்னா இது பர்ஃபெக்டான டைம். சரிங்களா? இப்போ நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா
சூப்பராக வேலை செய்யும். டாக்டர் இப்போ நம்ம திருமண பொருத்தம்லாம் பார்க்குற மாதிரி டாக்டர் கூட நம்ம பேர் பொருத்தம்லாம் பார்ப்போம். ஜென்ரலாக உங்களுக்கு வந்து மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் தொடர்பு இருக்கிற டாக்டர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். டக்குன்னு குணமாகும். சில பேர் சொல்லுவாங்கல்ல கைராசி டாக்டர் அப்படின்னும். உங்களுக்கு கைராசி இன்னொருத்தர் கேட்டால் அவர் திட்டுவோம் செஞ்சார். இல்லை என்ன நான் போனேன் எங்கள் அப்பாவுக்கு சரியாகவே பண்ணிட்டேன். அப்படி இல்லை. நமக்கு இந்த புருஷன் இந்த பொண்டாட்டி அமையணுன்ற மாதிரி இந்த டாக்டர் அமையணும், இந்த வக்கீல் அமையணும்னு இருக்குது. அதெல்லாம் பொருத்தங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த பேர் பொருத்தங்கள் பொதுவாக உங்களுக்கு வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் பயங்கரமாக வேலை செய்யும். சரிங்களா? அப்படி போகும்போது நோய் நொடிகள் எதனா இருந்தால் சீக்கிரம் உங்களுக்கு சரியாகும். இது ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் இது வந்து லவ்வர் ராசி எப்படியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மூலயமா ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரணும், சொத்து வரணும், இல்லை பணம் வரணும், இல்லை ஹஸ்பண்ட் வந்து நல்ல நகை வாங்கி தரணும், இல்லை ஒய்ஃப் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய காரை கிஃப்ட் பண்ணணும்னா ஸ்பவுஸ் கிட்ட பேசி ஏதாவது வாங்கணும்னா இப்போ வாங்குறதுக்கு பெஸ்ட்டான டைமுங்க. சரிங்களா? அது உங்கள் திறமை தான். என்ன பண்ணுறது உங்கள் திறமை. சரி, இது ஒன்று. அடுத்து 10ஆம் வீடு. உங்கள் 10ஆம் வீடும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது பிஸ்னஸ் லைட்டாக டல் அடிக்கும். மிதுனத்தில் நிறைய பேர் வந்து இதில் இருப்பீங்க, வக்கீலாக இருப்பீங்க, நிறைய பேர் சிஏஸ் இருப்பீங்க, டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸில் இருக்கவங்க இருப்பீங்க, கன்சல்டிங், ஆர்ட்ஸ், மியூசிக்கில் இருக்கவங்க இவங்கெல்லாம் இருக்கும். சரி, இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாகவே லைட்டாக டல் அடிச்சிட்ருக்கோம். இப்போ பிஸ்னஸ் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் வர டைம். ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டை பார்க்குறாரு. அதாவது முன்னாடி இருந்த மாதிரி ஆஹா ஓஹோ இருக்கும் என்ன சொல்ல மாட்டேன். ஏன்னா சனி பகவான் அப்படியே லிட்ரலாக ஸ்டாண்டு போட்டு உக்காந்துட்டு இருக்காரு. சரியா? ஆனால் குரு பகவானை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்ல ரிலீஃப் வரும். சரிங்களா? நீங்கள் ஒன்று நம்ம சொல்கிற மாதிரி இந்த பஞ்சபூதத்தெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய நம்ம போன ராசி பலன்களெல்லாம் சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து காற்று பஞ்சபூதம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அந்த எசென்ஷியல் ஆயில் தூபம் போடுறது இதெல்லாம் பண்ண உங்கள் பஞ்சபூதம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். தொழில் ஸ்தானத்துலலாம் கண்டிப்பாக தண்ணி வச்சுருக்கணும். வரவங்களுக்குலாம் தண்ணினா குடிக்கிற தண்ணி, மினரல் வாட்டர் கொடுக்க உங்கள் தொழில் வந்து ஒன்றும் நல்லா முன்னேற்றுங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் வீடு வந்து நீர் வீடு. அப்போ அந்த நீர் அங்கே ஸ்ட்ராங் பண்ண உங்கள் தொழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளரும். சரிங்களா? இது ஒன்று. இப்போ உங்களுக்கு வந்து இது எல்லாமே அவ்வளவு சூப்பராக அமைஞ்சிட்டு வருது. குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் மென்மேலும் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னா நீங்கள் வந்து கிருஷ்ணர் வழிபடலாம். திருவாதிரையாக இருந்தால் நீங்கள் வந்து நடராஜர், அம்பாளை சேர்த்து வழிபடலாம். இதெல்லாம் புதன்கிழமை புதன் ஹோரை, அப்படின்னா வியாழக்கிழமை குரு ஹோரையில் போய் வழிபடலாம். தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். இவங்களெல்லாம் வழிபட இந்த வருஷம் வந்து ஒன்றும் மென்மேலும் வளர்றீங்க. முடிஞ்ச அளவு கொண்ட கடலை வந்து பிரசாதமாக கொடுங்க. சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நல்ல நறுமணம் வரணுங்க. உங்களுக்கு காற்று ராசி நல்ல நறுமணம் வரணும். அந்த மாதிரி சில சுண்டல்லாம் கோவிலில் வந்து அந்த கோவிலுக்கு வாசலில் கொடுத்தாலும் நம்மளுக்கு கர்ப்ப கிரகத்துக்கிட்ட ஸ்மெல்லு வரும். அந்த அளவுக்கு நல்லா செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சு ஆண்டவனுக்கு படைச்சிட்டு மக்களுக்கு கொடுக்க இந்த வருஷம் உங்களுக்கு ஒன்றும் சிறப்பாக அமையும். ஸோ உங்கள் ராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர், அதாவது ஒரு ராசி ஒரு லக்னம் 1 கோடி 2 கோடி பேர் இருக்கீங்க. சரி, தமிழர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் வச்சு இன்னும் சில விஷயங்கள் மாறும். மெயினாக என்னென்ன சொல்லியிருக்கோம், குரு பகவான்றவர் இருக்கிற பயிற்சிகள்லேயே குரு பகவான் தான் நிறைய நல்ல விஷயம் அள்ளி கொடுக்குறவர். ஸோ ஓவராலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், திருமணம் பற்றி, குழந்தை பேர், உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வெளிநாட்டுக்கு யார் ட்ராவல் பண்ணலாம், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும், எதிரிகள் தொல்லை யார் கம்மியாகும், கடன் எவ்வளோ சீக்கிரம் அடையும், இந்த மாதிரி பொதுவான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருக்குது. சார் எனக்கு ஒன்றும் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கன்சல்டிங் எடுக்க இன்னும் ஷார்ப்பாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது தான் குறிப்பிட்ட கடவுள்கள், குறிப்பிட்ட கோவில்கள் உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லுவேன். ஏன்னா சில குபேரஸ்தானம்லாம் இருக்கும் ஜாதகத்தில், குபேரஸ்தானம் இருக்குது. அதாவது நம்ம குபேரன் கோயிலுக்கு பணம் போயிட்டு வந்தால் பணம் வருதுன்னு நினைக்கிறோம். ஏன் அப்போது சிவபெருமான் தரமாட்டாரா, விஷ்ணு தரமாட்டாரா, முருகர் தரமாட்டாரா, எல்லாரும் தருவாங்க.
நம்ம ஜாதகத்துக்கு குபேர ஸ்தலம் எங்கே இருக்குது, கோவில் குபேர கோவில் நம்ம ஜாதகத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். சரி, இது ஒன்று. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த குரு பேச்சை ஒன்றும் நான் ஸ்ட்ராங்காகணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடும். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட போட குரு பகவானுடைய ஆற்றல் அவ்வளோ வரும் உங்களுக்கு. மஞ்சள் மூக்கடலை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு அன்னதானமும் கொடுக்கலாம், நீங்களும் அதிகமாக சாப்பிடலாம். குழந்தை பிறப்பு இருக்கவங்களாம் அந்த லட்டு பூந்தியெல்லாம் கொடுங்க. முக்கியமாக அனாதை ஆசிரமம்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கோ, இல்லை பெரியவங்க வயசானவங்க ஆதரவற்றோர் இருக்கிற இடத்துக்கோ நீங்கள் லட்டு பூந்திலாம் கொடுக்கவும் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சகல நல்லதும் தரும். இந்த குரு பயிற்சி இருக்கிறதுலே ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷத்தோட ராஜா குரு. சரிங்களா? அவர்தில் குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் உச்சம் பெறுறாரு. மீனம் வீட்டை அவர் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோங்க. இந்த குரு பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். சனி பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இந்த யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான தகவல். ஏன்னா சொன்ன ஒரு ராசியில் இருக்கிறது 2 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஜாதகம் தான் நம்ம தனியாக சொல்ல முடியாது. அதாவது பொதுவான விஷயங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி சார் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வேணும், இந்தந்த விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கி விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக சொல்லுவோம். இதை நம்ம சொல்கிற இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், நான் நிறைய தானியங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய கலருங்க யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன், நிறைய நறுமணங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண இந்த குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு ஜாஸ்தியாக வர இன்னும் நல்லா வளருவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறாங்க, குரு பார்வை கோடி நன்மை. ஒன்று குரு கிரகம் உங்களை பார்க்குறாரு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, இதெல்லாம் சரி. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு உங்கள் குருமார்கள், உங்கள் டீச்சர்ஸோ, இல்லை நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களே, இப்போ நம்ம ஆஃபீஸில் சில பேருக்கு எனக்கெல்லாம் கிடச்சிருக்காங்க. என்னுடைய மேனேஜர்ஸ் எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களும் குரு தான். நமக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குரு தான். இப்போ இந்த வீடியோ, இந்த ஷூட் வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு சீனியர் அஸ்ட்ராலஜர் இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இதை முடிச்சிட்டும் இப்போ நான் போக போகிறது என்னோட குருவை பார்க்க தான். குருவோடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. சரி, அதனால் கோவிலில் இருக்கிற குரு பகவான் மட்டும் குரு இல்லை, நம்மளுக்கு சொல்கிற எல்லாருமே குரு. உங்களால் நேரில் போய் பார்க்க முடியலன்னா கூட எதனா ஒரு குருமார்கள் ஃபோட்டோ, ராகவேந்திராரோ இல்லை பெரியவாவோ இல்லை கனகப்பட்டியாரோ, உங்களுக்கு எந்த குருமார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி பூஜை ரூமில் மாட்டியும் நீங்கள் வழிபடலாம். எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த சித்தர்கள் வழிபடணுன்னு நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ண இந்த குரு பயிற்சி எல்லாம் வல்ல குருவோடைய அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்துறார்.